வணக்கம். இணைநிலை மெய்மயக்கம் என்றால் என்ன என்று நம்ம பார்ப்போம். இப்போது இங்கு, இன்னு, இந்து, இம்மு இந்த 4ம் மெல்லின மெய்யெழுத்துக்கள். இந்த மெல்லின மெய்யெழுத்துக்கள் தமக்குள் தாமே மயங்கும். எவ்வாறு? அதாவது உடல்நிலை மெய்மயக்கன்னு பேர். இங்ஙனம், அஞ்ஞானம், முன்னீர், அம்மா என்று இங்கு இங்கோடு மயங்கும், இங்கு இங்கோடு மயங்கும், இந்து இந்தோடு மயங்கும், இம்மு இம்மோடு மயங்கும். ஆனால் இந்த மெல்லினமாக இருக்கக்கூடிய இந்த இங்கு, இஞ்சி, இந்து, இம்மு வேற்றுநிலை மெய்களோடு மயங்கக்கூடிய வேற்றுநிலை மெய்மயக்கங்கிறது எல்லா மெய்யோடையும் அது மயங்காது. அதுக்கு இனமான இக்கோடையோ இச்சோடையோ இத்தோடையோ இப்போடு தான் மயங்கும். எங்கு இக்கோடு மயங்கி தங்கம்னு வரும், இஞ்சி இச்சோடு மயங்கி பஞ்சம்னு வரும், இந்து இத்தோடு மயங்கி தந்தைன்னு வரலாம், இம்மு இப்போடு மயங்கி மாம்பழம்னு வரலாம். ஆனால் இந்த மெல்லெழுத்து வேற்றுநிலை மெய்மயக்குன்னு சொன்னால் வேறு எல்லா மெய்களோடும் மயங்காது. அந்த இக்கு இச்சு இத்து பெண்களுடைய தனக்கு இனமான மெய்களோடு மட்டும்தான் மயங்குறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் இக்கு இச்சு இத்து இப்பு என்ற 4 வல்லினம் மெய்யெழுத்துருக்கு இல்லையா, அது உடல்நிலை மெய்மயக்கத்தில் மட்டும்தான் மயங்கும். அதாவது அந்த இக்கு இக்கோடு தான் மயங்கும், இச்சு இச்சோடு தான் மயங்கும், இத்து இத்தோடு தான் மயங்கும், இப்பு இப்போடு தான் மயங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ பக்கம், அச்சம், பத்து, அப்பு அப்படின்னு அப்படி தான் மயங்கும். இந்த மெல்லினமாகி இருக்கக்கூடிய இங்கு இஞ்சி இந்து இம்பு மட்டும் வேற்றுநிலை மெய்மயக்கத்தோட தமக்குள் தான் மயங்கக்கூடிய இங்கனம் அஞ்ஞானம் முன்னீர் அம்மா என்று சொல்வதை விடுத்து வேற்றுநிலை மெய்மயக்கம்னா தனக்கு இனமான இந்த இக்கு இச்சு இத்து இப்போட மட்டும்தான் மயங்கிறது தெரியணும். இதுக்கு தான் இணைநிலை மெய்மயக்கம் என்று பெயர். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இதை போன்ற இலக்கண செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். நன்றி, வணக்கம்.